லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி அருகே லாஸ்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை செய்தபொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அவரை சோதனை செய்தபொழுது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான இடையாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து சந்தோஷை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஈடு செய் சம்பளம் பொங்கலுக்கு முன்பாக போலீசாருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவலர்கள் மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படை காவலர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சிறப்பு நிலை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. அப்பொழுது பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் 318 போலீசாருக்கு பதவி உயர்வு மற்றும் சிறப்பு நிலை ஊதியத்திற்கான ஆணையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். மேலும் பதவி உயர்வு பெற்ற போலீசாருக்கு புதிய போலீஸ் சின்னத்தை அவருக்கும் முதல்வர் ரங்கசாமியும் அணிவித்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், போலீசாருக்கு ஈடு செய் ஊதியம் பொங்கலுக்கு முன்பாக வழங்கப்படும். கடற்கரை ஊர்காவல் படைக்கு 200 பேர் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளனர். மேலும் 71 சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான உடல் தகுதி தேர்வில் விரைவில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி காவல்துறை புதிய குற்றவியல் சட்டத்தை அமல்படுத்துவதிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதிலும் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது என்றார். இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் போலீஸ் கண்காணிப்பாளர்கள், இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இடையார்பாளையம் அருகே உள்ள அழுத்தவெளியில் 48,86,000 ரூபாய் செலவில் விடுபட்ட பகுதியில் தார் சாலை அமைத்தல், சுண்ணாம்பு ஆற்றின் தெற்கு கரையின் அரிக்கப்பட்ட பகுதி சீரமைத்தல் பணிகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி இடையார்பாளையம் அருகே உள்ள அழுத்தவெளியில் விடுபட்ட பகுதியில் தார் சாலை அமைத்தல், சுண்ணாம்பு ஆற்றின் தெற்கு கரையில் அரிக்கப்பட்ட பகுதியை சீரமைத்தல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் 48,86,000 ரூபாய் செலவில் நடைபெறும் இந்த பணிகளை சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் அமரர் R.V. ஜானகிராமனின் பிறந்தநாளை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் அமரர் R.V. ஜானகிராமனின் பிறந்தநாள் நிகழ்ச்சி இன்று ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் MP வைத்திலிங்கம், அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், JVS சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் SS நகரில் 60 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட SS நகர் பகுதியில் உள்ள குறுக்கு சாலைகளுக்கு வடிகால் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு 59,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூனியன் ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வழியாக செல்லும் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி சேலியமேடு அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது. புதுச்சேரி வழியாக விழுப்புரம் நாகப்பட்டினம் வரை செல்லும் தேசிய 4 வழி சாலையில் புதுச்சேரி சேலியமேடு அருகில் நெடுஞ்சாலை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது. சுங்கச்சாவடி அமைக்கும் பணி தொடங்கும் முன்பே இப்பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் போராட்டங்களை மீறியும் அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதனை அறிந்த பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முடிவெடுத்தனர். இதனை அறிந்த போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அப்பகுதியில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் முதல் முறையாக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் இளம் தொழில் முனைவோர் மையம் சார்பில் தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வருகின்ற 10 மற்றும் 12ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ளது.
இது தொடர்பாக பழைய துறைமுகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தொழில் முனைவோர் மையம் புதுச்சேரி கிளை தலைவர் சிவா, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் துணை அமைப்பான இளம் தொழில் முனைவோர் மையம் புதுச்சேரி கிளை சார்பில் வருகின்ற 10 மற்றும் 11 ஆகிய 2 தினங்கள் தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். இந்த கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளார்கள் என்று தெரிவித்த அவர், இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பெங்களூரு பகுதிகளைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற உள்ளார்கள். 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்டு கண்காட்சி நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் நடைபெறும் முதல் மிகப்பெரிய வர்த்தக கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் என்பதால் பொதுமக்கள், தொழில் வல்லுநர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடங்க ஆர்வம் கொண்ட அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பாஜக சார்பில் விவேகானந்தரின் 163வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் மாநில தலைவர் ராமலிங்கம் பந்து வீச உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டிங் செய்து போட்டியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிஜேபி சார்பாக விவேகானந்தரின் 163வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி அண்ணா திடலில் இன்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருவரும் கிரிக்கெட் விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்காலில் இருந்து சுமார் 65 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன. 10 ஓவர் போட்டியானது நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியில் வருகின்ற 10ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுத் தொகைகள் மற்றும் சான்றிதழ்களுடன் விருதுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், மோகன்குமார் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியை எம்எல்ஏ அங்காளன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தேத்தால் குப்பத்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் வரும் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான லட்சிய ஜனநாயக கட்சி போட்டியிட உள்ளது. சமீபத்தில் இக்கட்சியின் சார்பில் மகளிர் மாநாடு அரியூரில் நடந்தது. இந்த மாநாட்டில் மகளிருக்கான பல்வேறு சிறப்பான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அங்காளன் எம்எல்ஏ போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் திருபுவனை தொகுதியில் மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி களித்தேத்தால் குப்பத்தில் நேற்று நடந்தது. நிகழ்ச்சிக்கு ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி, பேரிடர் மீட்பு அணி உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அங்காளன் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் அடங்கிய 4 பக்க துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கடந்த 4.5 ஆண்டுகளாக தொகுதி முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் மக்களுக்காக செய்த பணிகளை எடுத்துக்கூறி மக்களிடம் ஆதரவு திரட்டினார். நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பில் கிராமங்களில் துப்புரவு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் அறிவுறுத்தலின் பேரில் நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வரர் மற்றும் HR ஸ்கொயர் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம் உள்ளிட்ட ஏனைய கிராமங்களில் உள்ள பழக்கடைகள், காய்கறி கடைகள், பூக்கடைகள், வியாபார ஹோட்டல்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து அங்கிருந்து வரும் குப்பைகளை சாலையில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து அங்கேயே வைத்துவிட வேண்டும் என்றும் குப்பை வண்டி வந்தவுடன் குப்பைகளை போட அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வீடுகளுக்கு சென்று குப்பை எடுக்கும் வாகனம் தினமும் வருகிறதா என்று பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். குப்பை வண்டிகள் வரவில்லை என்றால் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் அல்லது HR ஸ்கொயர் பொறுப்பாளர்களிடம் புகார் அளிக்க அறிவுறுத்தப்பட்டது. இதனால் குப்பைகள் பொது இடங்களில் தேங்காமல் சுகாதாரமான நிலை உருவாகும் என்று ஆணையர் கூறினார். காரைக்காலில் 1200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிட்டு காட்சிப்படுத்திய இயற்கை விவசாயியை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் வரிச்சிக்குடி கிராமத்தில் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். தற்பொழுது இவர் 1200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு பராமரித்து பாதுகாத்து சாதனை செய்திருக்கிறார். பாஸ்கர் கடந்த ஆண்டு முன்பு 500 பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அறுவடையின் பொழுது நெல் திருவிழா நடத்தினார். இந்த ஆண்டு தனது முயற்சியை மேம்படுத்தி 1200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை விளைவித்து பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வருகிறார். இந்த நிலையில் காரைக்கால் விவசாய கல்லூரி மாணவர்கள் ஒரே இடத்தில் விளைவிக்கப்பட்டிருந்த பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்களை பார்வையிட்டதோடு இயற்கை விவசாயி பாஸ்கரிடம் சந்தேகங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றனர். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், கருங்குருவை, பால்குடை வாழை, ஒட்டடையான்,
காட்டு யானம் உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டுள்ளார். அங்கு பயிரிடப்பட்டிருந்த பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒரு சில நல்ல ரகங்கள் 6 அடி முதல் 8 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்தது. பல்வேறு ரக நெல்களை ஓரிடத்தில் வைத்து கண்காட்சி போல நிலத்தில் விளைந்து நிற்கும் நெற்கதிர்களையும் அதன் வளரும் திறனையும் நேரில் காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அங்கு வந்திருந்த மாணவர்கள் தெரிவித்தனர். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள சுடுகாடு சாலைக்கு வாய்க்கால் மற்றும் விடுபட்ட சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 20 லட்சம் ரூபாய் செலவில் களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள சுடுகாடு சாலைக்கு வாய்க்கால் மற்றும் விடுபட்ட சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு நடைபெற்ற கலை விழாவை 10,000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தில் 24ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் பாலயோகி மைதானத்தில் தொடங்கியது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் அதிகாரிகள் செய்திருந்தனர். வெகு விமரிசையாக நடைபெற்ற மலர் கண்காட்சியை வேளாண் துறை அமைச்சர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் தொடங்கி வைத்தார். மேலும் மல்லாடி கிருஷ்ணாராவ் மேற்பார்வையில் 2ஆம் நாள் விழா மிக ஆடம்பரமாக நடைபெற்றது. இதில் ரஷ்ய பெல்லி டான்ஸ், ஃபேஷன் ஷோ, நெல்லூர் கலைஞர்களின் நடனம் மற்றும் ஜபர்தஸ்த் குழுவின் கலை நிகழ்ச்சிகள் என பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் ஏனாம் மற்றும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். போலி மருந்து விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலி மருந்து விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் புதுச்சேரி சுதேசி மில் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். போலி மருந்து விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள போலி மருந்து உற்பத்தி தொழிற்சாலையின் உரிமையாளர் ராஜா வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட டைரியில் குறிப்பிட்டிருந்த பெயர் பட்டியல் வெளியிடக் கோரியும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இப்போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, இக்கட்சியை சேர்ந்த MLAக்கள் வைத்தியநாதன், அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற மூதாட்டியை பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவல் போலீசார் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருவாயி. 60 வயதான இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இவர் ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று ஜிப்மருக்கு சிகிச்சைக்கு வந்த முருவாயி சிகிச்சை முடிந்து நோயின் கொடுமையால் நேற்று மாலை தலைமைச் செயலகம் எதிரே கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவல் போலீசார் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் முருவாயியை மீட்டனர். பின்னர் முருவாயின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து நியாயத்தை கேட்போம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் ஏற்பாட்டில் பூர்ணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் வைத்தியநாதன் MLA, மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, போலி மருந்து வழக்கில் உள்ள குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றத்தில் முறையாக வாதாடவில்லை, அவர்களை விடுவிக்கக்கூடாது என்று அழுத்தம் தரவில்லை. முதல்வர், சட்டப்பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் NR காங்கிரஸ், பாஜக அரசு ஊழல் குற்றவாளிகள் போலி மருந்து தயாரித்தவர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். CBI கூட முறையாக விசாரிப்பார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை முதல்வரின் துறை, இதில் ஊழல் நடந்திருக்கிறது. இவ்வாறு இருந்தும் ஜாமீனில் வெளியே வருகிறார்கள் என்றால் அரசின் ஒத்துழைப்பு இல்லாமலும் ஆதரவு இல்லாமலும் வெளியே வர முடியாது என்றார். புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கில் CBCID போலீசாரால் கைது செய்யப்பட்ட 24 பேருக்கும் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி செய்யப்படுவதாக 2 தொழிற்சாலைகள், 2 வீடுகள், 6 கிடங்குகள் உட்பட 13 இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய உரிமையாளர் மதுரை ராஜா, விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 26 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ராஜாவின் கூட்டாளி ராணா, மெய்யப்பன் ஆகிய 2 பேர் ஏற்கனவே ஜாமீன் பெற்றனர்.
இந்த நிலையில் இந்த வழக்கில் மீதமுள்ள 24 பேருக்கும் புதுச்சேரி குற்றவியல் முதன்மை நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. மேலும் இவர்கள் அனைவரும் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் தினமும் காலையில் கையொப்பமிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கும் தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.